சீனாவின் மின் வணிக பெருநிறுவனமான JD.com மலேசியாவில் குறிப்பாக தளவாட துறையில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் நோக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இன்று காலை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான நிறுவனத்தின் சந்திப்பின் விளைவாக இது அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் வணிகம் மற்றும் தளவாட துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் JD.com சீனாவில் சந்தைப்படுத்துவதற்காக மேலும் மலேசிய தயாரிப்புகளை வாங்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிசான் நேஷனல் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி, பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான், மாசிசா மற்றும் மாயிகாவை எதிர்க்கட்சி தரப்பில் சேர்க்க முயற்சிப்பது அவ்விரு கட்சிகளுக்கும் நல்ல பலன்களை தராது என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சில மாநில கிளைகள் அரசாங்கத்தின் பதவிகள் இல்லாததால் அதிருப்தி தெரிவித்த நிலையில் மாசிசா மற்றும் மாயிகா ஆகிய கட்சிகள் பரிசான் நேஷனலில் இருந்து விலக வேண்டும் என்று கோரியதை தொடர்ந்து துவான் இப்ராஹிம் மாசிசா மற்றும் மாயிகாவை பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் சேர்வதற்கு அழைத்தார். துவான் இப்ராஹிம் இந்த அழைப்பை தனிப்பட்ட முறையில் செய்ததாக ஜாகித் தெரிவித்தார். மாசிச மற்றும் மாயிகாவின் உயர்மட்ட தலைவர்கள் தன்னுடன் பாரிசானை விட்டு வெளியேறும் விவகாரம் குறித்து பேசியதில்லை என்றும், அதோடு அது பாரிசானின் உச்சமன்ற கூட்ட விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் ஜாகித் விளக்கினார். பாரிசான் கூட்டணி கட்சிகளில் உள்ள தங்கள் நண்பர்களுக்கு சிலர் தரும் சலுகைகள், அந்த அறிக்கைகள் அவர்களுக்கு உண்மையான பலனை அளிப்பதில்லை என்பதை தாம் நன்கு அறிவதாகவும் ஜாகித் தெரிவித்தார். 2026 பட்ஜெட்டிற்கான ஈடுபாடுகள், ஆட்டிசத்திற்கான ஆதரவு உட்பட கல்வியில் தொடர்ச்சியான முயற்சிகளை விரிவுபடுத்துவதை வலியுறுத்துவதாக துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி தெரிவித்தார். இவ்வாண்டு மலாக்காவில் 3 பாலர் பள்ளிகள் அல்லது ஆட்டிசம் பாலர் பள்ளி உடன் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2027ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆட்டிசம் பாலர் பள்ளியை நிறுவுவோம் என்று அவர் கூறினார். கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சராகவும் இருக்கும் ஜாகித் இன்று கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். ஆசிரியர்களும் வழக்கமான முறைகளில் இருந்து விலகி கற்பித்தலை மேம்படுத்த புதிய பயிற்சியை பெறுவார்கள் என்று அவர் கூறினார். சிகரெட், புகையிலை போன்றவற்றை முறைகேடாக கடத்தியதாக கூறப்படும் 14 நிறுவனங்களை இலக்காக கொண்டு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC போப்ஸ் சிகாரோ என்ற நடவடிக்கையை மேற்கொண்டதில் 218 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது. இந்த மோசடி கும்பல் வரி ஏய்ப்பதற்காக சுங்கத்துறை ஆவணங்களில் போலியான தகவல்களை பதிவு செய்து பின்னர் சம்பந்தப்பட்ட பொருட்களை பிரத்யேக கிடங்குகளில் சேமித்து வைத்து சட்டவிரோத விநியோகம் செய்து வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் அரசாங்கத்திற்கு 2020 முதல் 2024ஆம் ஆண்டு வரை 250 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் உரிமம் இல்லாமல் செயல்பட்ட போலி ஆவணங்களை பதிவு செய்த சில முகவர்களையும் இந்த விசாரணை உள்ளடக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் 2009ஆம் ஆண்டு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்புச் சட்டம், சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிகாத்தான் கூட்டணியில் பெர்சாத்து, பாஸ், கராக்கான் ஆகிய கட்சிகளையும் கடந்து மற்ற கட்சிகள் உடனான கூட்டணிகள் குறித்து சபா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பேசலாம் என்று பெர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். பலதரப்பட்ட கட்சிகளுடன் பெரிகாத்தான் கூட்டணி அமைக்கவிருப்பதாக வெளிவரும் செய்திகளில் இப்போதைக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலும் நிகழ்த்தாததற்கு காரணம் சபா சட்டமன்ற தேர்தல்தான் என்று அவர் குறிப்பிட்டார். சபா சட்டமன்ற தேர்தலில் பெர்சாத்து போட்டியிடவிருக்கும் சட்டமன்றங்களை அடையாளம் கண்டு சபா மாநில பெர்சாத்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளரிடம் வேட்பாளர் பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முதலில் சபா சட்டமன்ற தேர்தலில் முழு மூச்சாக களம் காண்போம், அதன் பின்னர் பெரிகாத்தானின் கூட்டணிகள் குறித்து விவாதிக்கலாம் என்று டதஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்தார். ஈப்போ வணிக கடையில் கையெறி குண்டுகளை வீசிய ஆடவரை காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். கடையின் உரிமையாளரான 43 வயது பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து CCTV காணொலி மூலமாக கையெறி குண்டுகளை வீசிய இருவரை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாக அபாங் ஜைனால் அபிடின் கூறினார்.
இச்சம்பவம் ஈப்போ பனோரமா லப்பாங்கான் பிரதான வணிக தளத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதிகாலை 4:58 மணிக்கு நிகழ்ந்திருப்பதாகவும் கடையின் மேல் தளத்தில் இருந்த உரிமையாளரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் பைரோடெக்னிக் பிளாஷ் பேங் கிரேனேட் ஸ்டன் வகையிலான கையெறி குண்டுகளை பயன்படுத்தி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு B40 குழுவிற்கான சுகாதார பராமரிப்பு திட்டமான பெக்டா B40 திட்டத்தின் கீழ் இலவச சுகாதார பரிசோதனையில் பங்கேற்றவர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் குறைந்தது NCD எனப்படும் ஒரு தொற்றா நோயை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டை பாதிக்கும் சத்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சுகாதார நெருக்கடி பற்றிய தெளிவான எச்சரிக்கையை புலப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பெக்கா B40 மூலம் மொத்தம் 3,06,650 பேர் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் 25 விழுக்காட்டினருக்கு நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு மற்றும் உடல் பருமன் போன்ற 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தொற்றாத நோய்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் புரொடெக்ட் ஹெல்த் கார்ப்பரேஷனின் மூலோபாய கொள்முதல் துறையின் நன்மை தொகுப்பு மற்றும் விலை நிர்ணய தலைவர் டாக்டர் யூஸ்னி அரிஸ் கூறினார். குறைந்த வருமானம் கொண்ட தரப்பினர் எதிர்கொள்ளும் அதிக ஆபத்தை இது நிரூபிக்கிறது என்றும் அவர்கள் உண்மையில் தொற்றா நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பான WHO அறிக்கையின் அடிப்படையில் மலேசியாவில் 74 விழுக்காடு இறப்புகளுக்கு NCDகள் பங்களித்தன என்றும் பெரும்பாலும் 35 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதில் அடங்குவர் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.